Hi hello everyone, நான் நண்பன் Arun. Actually பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்கு அப்புறமா நினைக்கிறேன் இன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் நம்ம சேனல்ல. ஊருக்கு போயிருந்தனால தான் வீடியோ வந்து கன்சிஸ்டன்ட்டா அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு மேல கண்டிப்பா கண்டினியூவா நிறைய வீடியோஸ் வரப்போகுது, இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வரப்போகுது. என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொண்டு போவீங்க. ஓகே நண்பா, ஆக்சுவலி இந்த வீடியோட தம்ப்நெயில் அப்படி இல்ல டைட்டில் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். கேமிங் சேனல், எஸ் கேமிங் சேனலோட ஐடியாஸ் ஒரு 100 ஐடியாஸ் மேல இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 14 பெஸ்டான ஐடியாஸை நான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே கேமிங் சேனல் அப்படின்றது ஒரு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்காக ஒரு சில ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த கேமை அப்படியே நம்ம பிளே பண்றதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் யூடியூப்ல அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது இல்ல, கேமிங் சேனல் அப்படின்னா கேமிங் சேனலுக்கு கீழே கிட்டத்தட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி சேனல்ல ரன் பண்ணலாம். வெறும் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கேம் ஆடி அதை அப்லோட் பண்ணும் அப்படின்ற அவசியம் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 14 பெஸ்டான ஐடியாஸ் உங்களுக்காக நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல. ஸோ நீங்க ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 101% நான் ஷோரா சொல்றேன், உங்களுக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பாக்குறது மூலியமா, ஸ்கிப் பண்ணா பாக்குறது மூலியமா. அதை நீங்க உங்களோட சேனல்ல ஓபன் பண்ண போறீங்க, கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நீங்க ஒரு கேமிங் சேனல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான நேம், டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன கொடுக்கலாம், டிபி என்ன வைக்கலாம் அப்படின்லாம் இன்னைக்கே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோ. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற மொதல் பாயிண்ட் எது அப்படின்னா கேம் ரிவ்யூஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 100கணக்கான கேம்ஸ் புதுசா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நீங்க ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசி நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஒரு கேமை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேமுக்கான ரிவ்யூவை நீங்க கொடுக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேம்ஸ் இருக்கு பிளே ஸ்டோர்ல. அதுல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோல ஒரு கேமை பத்தி நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா கூட போதும். கண்டென்ட் ஐயோ கிடைக்கல எனக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்கு நம்ம பிளே ஸ்டோர்ல, கூகுள் பிளே ஸ்டோர்ல. ஸோ கேம் ரிவ்யூ இதாங்க நான் சொல்ல வந்த அந்த முதல் பாயிண்ட். கண்டிப்பா நீங்க இந்த ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது நம்ம பார்க்க போற இந்த ஐடியா என்ன அப்படின்னா லெட்ஸ் பிளே வீடியோஸ். அதாவது என்னன்னா, நீங்க அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ன்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். நம்ம மொபைல்லே இருக்கு, மொபைல் இல்லைனா கூட நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. அந்த மாதிரி ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணியோ இல்லை மொபைல்லையோ புதுசா ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி, அதாவது நீங்க லைவ் பண்ணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை சார், நீங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஒரு புதுசா ஒரு கேமை செலக்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரெஷ்ஷா விளையாடணும். விளையாடிட்டு அந்த கேம் இப்படி எல்லாம் இருக்குன்ட்டு நீங்க பேசிக்கிட்டே விளையாடிங்கன்னா பாக்குற வியூவர்ஸ்க்கு இன்னும் ஒரு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க தினம் வீடியோ ஒரு புது வீடியோ கேம் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து விளையாடி காமிச்சு நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. அந்த ஒரு வீடியோவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமை பத்தி இருக்கட்டும். ஓகேங்களா? புதுசா இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்றதெல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வியூவர்ஸை காட்டுங்க. காட்டிட்டு அப்படியே பேசிட்டே நீங்க அந்த கேம் உள்ள போய் விளையாட ஆரம்பிங்க. விளையாடி அதை அப்லோட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது தப்பா பேசிங்கன்னா கூட பரவாயில்ல, மீன்ஸ் வாய்ஸ் ஸ்லிப் ஆகுறது, வேற ஏதாவது வேர்ட் பேசுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நமக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்பதான் எடிட்டிங்ல தேவையில்லாத டைமிங்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு சில பேருக்கு நெட்டு ஸ்லோவா இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கிட்டு நீட்டா ஒரு வீடியோ ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஐடியா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் தாங்க. இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்னால கேமிங் சேனல்னால எப்படிதான்ட்டு. ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இது ஆக்சுவலா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆம்லெட் ஏர்கேட் அப்படின்ற ஆப் இருக்கு, இல்லைன்னா பிரிசம் லைவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் லேப், அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாம் யாருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கம்மியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க விளையாடுற கேம் வந்து லைவா அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியும். அப்படியே விளையாண்டு அப்படியே கொடுக்கறது வியூஸ்க்கு கொடுக்கறத விட அது நீங்க ஜாலியா சமயத்தா பேசிக்கிட்டே விளையாண்டீங்க அப்படின்னா வியூவர்ஸ்க்கு நிறைய நேரம் உங்க வீடியோ பார்ப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் லைவ் பண்றீங்க அப்படின்னா அந்த லைவ் ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்க பார்த்துட்டு போயிடாம ஃபுல்லா பார்ப்பாங்க. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வீடியோக்கான இம்ப்ரெஷன்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும், நிறைய பேர் கொண்டு போய் காட்டும் வருது. ஸோ அதான் மூணாவது நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள், கேமை நல்லா பேசிட்டு ஜாலியாக பண்ணுங்கள். நாலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கேமிங் நியூஸ். அதாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புது கேம்ஸ் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கேம் என்னென்ன வந்துச்சு அப்படின்ட்டு வித் பேரோட அந்த கேமோட ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷனோட நீங்க வந்து உங்க ஒரு இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்க மாதிரி பேசி வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ முழுக்க அந்த சேனல் வந்து கேமிங் நியூஸ்க்கான சேனலா இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கேமிங் நியூஸ்னா புதுசாக வர கேம் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா வருதும், அது வந்து நீங்க பேசி வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே போயிட்டு இருக்க செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கேம்ஸ் இருக்குல்ல, இப்போ பப்ஜி, இந்த FAUG அந்த மாதிரி ஏதோ கேம்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான அந்த கேம்ல வர அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் மினிமம் மந்த்லி ஒன்ஸ் அது ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு கேமிங் நியூஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்க வியூஸ் கொடுக்கும்போது குறிப்பா கேமிங் சேனல் வச்சு நடத்துற நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கேமிங்கான அப்டேட் வந்து எதுவாக இருந்தாலும் இல்லை கேமிங் நியூஸ் இருந்தாலும் நீங்க உங்க சேனல் ஆரம்பிச்சு நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் சொல்ல போற அந்த 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். கேமிங் டுட்டோரியல்ஸ். அதாவது ஒரு கேம் வந்து புதுசா இப்போ வந்திருக்கு, இல்லை பழைய கேமா கூட இருக்கட்டும், அது நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமிங்கோ பண்ணி அந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்றத உங்க வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா கேம் ஆட தெரியாத நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிறாங்க. ஏன்னா யூடியூப் இப்போ அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மா இருக்குது இந்த வேர்ல்ட்ல. ஸோ அதனால கேமிங் வந்து டுட்டோரியல் கொடுங்க. இந்த கேம் எப்படி ஆடுறது, ஒரு சின்ன கேமா கூட இருக்கட்டும், ஒரு பெரிய கேமா கூட இருக்கட்டும், கேமிங் டுட்டோரியல் நீங்க சொல்ல வந்த கொடுக்க போற டுட்டோரியல் வந்து தெளிவா கொடுங்க. ஸோ அவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போற 6வது விஷயம் என்ன அப்படின்னா டாப் 10 கேம்ஸ். அதாங்க, ஸோ இப்போ ஒரு கேட்டகரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மந்த் எடுத்துக்கிறேன்னு வைங்க, இல்ல டிசம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ டிசம்பர் மந்த்ல அதிகமான மக்கள் வந்து விளையாடுற கேம் எது அப்படின்ற இந்த டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள்ல இருக்குங்க. அது ஜஸ்ட் நீங்க எடுத்து உங்க ஸ்டைல்ல பேசி நீங்க உங்க வியூஸ் கொடுத்தாலே போதும். டாப் 10 கேம்ஸ் ஆஃப் டிசம்பர், டாப் 10 கேம்ஸ் இன் கூகுள் பிளே ஸ்டோர், டாப் 10 கேம்ஸ் பிளேட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லை டாப் 10 கேம்ஸ் பிளேட் பை கிட்ஸ் அண்டர் 10. அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாப் 10 கேம்ஸ் அப்படின்ற விஷயத்த நீங்க உங்க சேனல் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா போகும். ஓகேங்களா? ஸோ டாப் 10 விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போற 7வது விஷயம் என்ன அப்படின்னா கேம் அனாலிசிஸ். இப்போ ஒரு கேம் பத்தி எடுத்து நீங்க பேசுறீங்க ஒரு வீடியோல அப்படின்னா அந்த கேம் எதுக்கான கேம், இல்ல ஒரு மிஷன், அந்த கேம்ல ஒரு மிஷன் இருக்கு அப்படின்னா அந்த மிஷன் வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், இல்லை எப்படி அந்த மிஷனுக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்க வீடியோ மூலியமா உங்க வியூவர்ஸ்க்கு சொல்லலாம். ஸோ 8வது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் கேம் சீரீஸ். நீங்க சொல்ல போற இந்த கொடுக்க போற இந்த வீடியோல வந்து நீங்க உட்காந்து பேசிட்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கூட ஓகே தான். ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் தேவைப்படாது இதுக்கு. ஸோ நீங்க ஒரு கேமை பத்தி பேசுறீங்க ஒரு வீடியோல அப்படின்னா அந்த கேம் பத்தினா ஒரு இந்த சீரீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க கிளீனா. இப்போ நீங்க பப்ஜி ஆடுறீங்க அப்படின்னா எனக்கு பப்ஜி நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஆசை இருந்துச்சு பப்ஜி ஆடணும் அப்படின்னு. அந்த கேம் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா. அதான் அந்த 100 பேர் ஃபிளைட்லாம் குதிப்பாங்கடா ஒரு ஐலாண்ட்ல. ஸோ அந்த ஐலாண்டுக்குள்ள குதிச்ச உடனே ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு லாஸ்ட்ல ஒருத்தன் ஜெயிப்பான், அவனுக்கு தான் அந்த சிக்கன் டின்னர் அப்படின்னு சொன்னான். ஸோ இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா நீங்க வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அது ஒரு சீரியஸ். ஓகேவா? அந்த சீரியஸ் வந்து எதுக்காக நம்ம விளையாடணும் மீன்ஸ் இந்த GTA Vice Cityல பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஐ ஷேப்லாம் காட்டும். அதுல ஒரு காரோ பைக்கோ எவனையாவது அடிச்சு போட்டு நம்ம எடுத்துன்னு போய் அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா அது என்னென்ன சொல்லுதோ இந்த ப்ரொசீஜர் படி ஒரு கேம் நெக்ஸ்ட் மூவ் ஆகும். ஸோ அதான் அந்த சீரீஸ் வந்து நீங்க உங்க வீடியோல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ 9th பிளேஸ்ல இருக்க நம்ம அந்த டாபிக் என்ன அப்படின்னா கேமிங் வாக் த்ரூ. அதாவது இப்போ ஒரு கேம் வந்து நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒரு வீடியோல அப்படின்னா ஸோ அந்த கேம் பத்தின டாப் டு பாட்டம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் மேல போனாலும் பரவாயில்ல. ஏன்னா கேமிங் கேம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த கேம் அந்த சின்ன வயசுல நானும் ஒரு 90s கிட்ஸ் தான், நீங்களும் ஒரு 90s கிட்ஸ்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது GTA Vice City நம்ம விளையாடும் போது சீட் கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டப்பட்டு சீட் கோட்லாம் கண்டுபிடிச்சு வரிசையா பேப்பர்ல எழுதி பேப்பரை சிஸ்டம் முன்னாடி இப்படி வச்சு விளையாடுற அந்த இதே வந்து அதெல்லாம் ஒரு டைம் ஓகே ஆக்சுவலா. ஸோ அதான் நான் இது 9th பாயிண்ட் சொல்ல வந்தேன், கேமிங் வாக் த்ரூ.
ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதை பற்றின பின் டு பின் எல்லாம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு வீடியோவில். ஸோ ஒரு வியூவர் உங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு அடுத்த கேம் போய் ஆடுற மாதிரி இருக்கட்டும். இதுவும் ஒரு கேம் சேனல் டாப்பிக்கில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கேமிங் சேனல் ஆரம்பிக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க இதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே கேமிங் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கவங்க இன்னொரு சேனல் கூட ஆரம்பித்து ஒரு புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணியோ இல்லை இருக்கிற மெயில் ஐடியோ வேறு சேனலை கிரியேட் பண்ணி இதை வந்து சைடில் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ 10th பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறது அடுத்து வரப்போகிற கேம்ஸை. ஸோ ரிவ்யூ ஆஃப் அப்கமிங் கேம்ஸ். இப்போ இந்த டெய்லி ஹண்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நியூஸ் ஆப் அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு கேட்டகரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா முழுக்க அதை பற்றின நியூஸ் நிறையா வரும். ஸோ அதே தான் இதுலேயும் நான் சொல்ல வந்தேன். இப்போ கேமிங் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கேமிங் அப்படின்ற ஒரு நிறைய நியூஸ் ஆப் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேமிங் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கேமிங் பற்றின விஷயம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்து என்னென்ன கேம் வந்து மார்க்கெட்டில் புதுசாக வரப்போகுது அப்படின்றத அந்த நியூஸில் வரும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வியூவர்ஸ்க்கு கொண்டு போய் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் அங்கே வருதுன்னா இமீடியட்டாக நீங்கள் இங்கே போய் உங்கள் வீடியோ மூலிமா வியூவர்ஸுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. நம்ம பார்க்க போகிற அந்த 11வது விஷயம் என்ன அப்படின்னா கேமோட ஹைலைட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்கள் வீடியோ மூலிமா. ஸோ நீங்கள் ஒரு கேம் பற்றி இப்போ பேசுறீங்க அப்படின்னா அந்த கேமோட ஹைலைட்ஸை பற்றி பேசுங்க. இப்போ ஒரு கேம் பப்ஜி ஆடுறீங்க அப்படின்னா பப்ஜியில் எந்த இடத்துல எந்த ஏரியாவில் எந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு வெப்பன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளேர் கன்க்கெல்லாம் நிறைய பேர் நம்ம ரொம்ப தேடி இருக்கோம் பப்ஜியில். ஸோ ஃப்ளேர் கன் எந்த மாதிரி இடத்துல கரெக்டாக கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பப்ஜியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். ஆனால் ஆயிரக்கணக்கான கேம்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ட்ரெண்டிங்காக இருக்க கேம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதில் கேமோட ஹைலைட்ஸை வந்து நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லலாம். அது கேமிங் சேனல் வச்சு நடத்துகிற நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 12வது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கேமோட சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு கேம் பற்றி பேசுறீங்க அப்படின்னா அந்த கேமோட செட்டிங்ஸை பற்றி நீங்கள் பேசலாம். இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, பப்ஜியில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் அடிக்கடி பப்ஜியை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கேம் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பப்ஜி வந்து ஒரு 1 year முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்டடாக இருந்தேன் பப்ஜிக்கு. இப்போ வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அதாங்க பப்ஜியோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 செட்டிங்ஸ் மேலே இருக்குது. எதை ஆனில் வைக்கணும் எதை ஆஃபில் வைக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்க எக்கச்சக்கமான கேம்ஸில் எந்த கேம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்து அந்த கேமை செலக்ட் பண்ணி அதுக்கு அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் கொடுத்தா ஸோ கேமில் இதெல்லாம் பண்ண முடியும் உங்களால் அப்படின்ட்டு அந்த செட்டிங்ஸ் பற்றினா நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஒரு வீடியோ மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலியமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, நம்ம பார்க்க போகிற 13வது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி விளையாடி வச்ச ஒரு கேமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகக்கூடாது. நீங்கள் விளையாடி முடிச்ச உடனே எடிட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீடியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் இந்த வாமா மின்னல் அப்படின்ற உடனே அந்த வடிவேல் காமெடியில் பொண்ணு இப்படி போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்படி ஃபுல் நீங்கள் ஒரு 10 minutes கேம் ஆடுறீங்கன்னா அந்த 10 minutes கேம் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி ஒரு 6 minutesக்கோ 7 minutesக்கோ கொண்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் 10 minutesன்னு. ஆனால் கேமிங்குள்ள ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் கேம் கொஞ்சம் ஸ்பீடிங் பண்ணுங்க, சுருக்கி ஸ்பீட் பண்ணிட்டு. ஆனால் பேக்ரவுண்டில் நீங்கள் கொடுக்க போகிற அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ஸ்லோவாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கக்கூடாது. அந்த வாய்ஸ் ஓவர் மூலயமா நீங்கள் கொஞ்சம் காமெடியாவோ அந்த மாதிரி பேசி நிறைய அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசுனீங்க அப்படின்னா வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும், ஃபுல்லாக பார்ப்பாங்க. மீன்ஸ் யாராவது ஆஃபீஸில் உட்காந்து சும்மா வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் தம்ப்நெயில் அட்ராக்டிவாக வச்சு அதை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே போனாங்க அப்படின்னா கூட ஸோ இந்த இது வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ 14th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற இந்த கடைசி விஷயம் என்ன அப்படின்னா ஹவு டு வீடியோஸ். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்க விளையாடுற கேமாக இருக்கட்டும், அதுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டாக சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இது எப்படின்னா அந்த சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோவில் பேசி மீன்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி பேக்ரவுண்டில் பேசி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் ஒரு 20 MB 10 MBக்குள்ளெல்லாம் இருக்க சின்ன பசங்க ஆடக்கூடிய கேம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணால் என்னென்னு வரும், அந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றணும், சவுண்ட் எப்படி கேமோட சவுண்ட் எப்படி வைக்கணும், அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா
பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க இதெல்லாம். ஸோ நான் சொல்ல போன அந்த கடைசி விஷயம் அதான் ஹவு டு வீடியோஸ். ஹவு டுங்கிற வீடியோஸ் அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் அந்த சின்ன பசங்கள் விளையாடக்கூடிய கேமை நீங்க ரொம்ப ஸ்லோவா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கூட போதும். ஏன்னா சின்ன பசங்க யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மண்ணில் விளையாடி இருக்கோம், மரத்து மேலே ஏறுறது, அது இதுன்னு நிறைய விளையாடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு 10 வயசு பசங்க கிட்ட கூட மொபைல்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த சின்ன பசங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கவர் பண்ற விதத்துல நீங்க வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான கேம்ஸ் எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இது எப்படி கேம்குள்ள போய் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னா அந்த பொம்மைக்கு ஷர்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, ஹேட் எப்படி சேஞ்ச் பண்றது, ஷூஸ் எப்படி கலரா சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் சின்ன சின்ன கேம்ஸ்ல நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து சின்ன பசங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கட்டும். ஸோ அவங்க தான் யோசிக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வீடியோவையும் ஃபுல்லா பார்ப்பாங்க, ஸ்கிப் பண்ணலாம் தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நான் சொல்ல வந்த 14 விஷயங்கள் இருந்தா இந்த 14 விஷயத்துல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல்ல அடுத்து வரப்போற வீடியோ என்ன அப்படின்னா இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கேன் ஃபார் vlogging. ஸோ இந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங், இதை பத்தின ஒரு டீடைல்ஸ் தான் நமக்கு அடுத்த வீடியோல வரப்போகுது. ஸோ ஓகே கைஸ், அந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களை மீட் பண்றேன். Until then, this is Arun signing off. Bye.